So hi guys, welcome back to another episode. So last episodeல வந்து நம்ம எதை பத்தி பார்த்திருப்போம்னா வக்ஃப்னா என்னது, வக்ஃப் ஆக்ட் வந்து எப்போ வந்து வந்துச்சு இந்தியாக்குள்ள அந்த வக்ஃப் ஆக்ட் வந்து ரொம்ப பெருசா ஏன் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த எபிசோடில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் 2025, அதாவது கரண்ட் இயர், அதாவது இந்த வருஷத்தோட லா வந்து அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டுன்றது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் எபிசோடு பார்க்க மறந்துருந்தீங்கன்னா இங்கே மேலே ஐகார்டில் ஃபஸ்ட் எபிசோடோட லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து யூஸ்ஃபுல் அண்ட் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற கண்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணும் போது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ பார்த்தீங்கன்னா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் 2025னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக இந்த ஆக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1995, அதாவது லாஸ்ட் எபிசோட சொன்ன மாதிரி தான் 1995ல தான் இந்த ஆக்ட்ன்றது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து வெளியிடப்பட்டது வந்து 1995ல வந்துச்சு. ஸோ இப்போ வந்து 2025ல வந்து ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட்ல பெரிய சேஞ்சஸ் வந்து வக்ஃப் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, கண்ட்ரோல், அப்புறம் அக்கௌண்டபிலிட்டினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வக்ஃபோட இடம் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டு யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மற்ற ஜனங்களுக்கும் பப்ளிக்கையுமே அவங்க வந்து ஏமாற்றக்கூடாது, அவங்களுக்கு வந்து நேர்மையான வழியில் வந்து அவங்களோட இடத்த வந்து மீட்டணும் அப்படின்ற இதில் வந்து அவங்க இந்த அக்கௌண்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வக்ஃப் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2025ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் சேஞ்சஸ் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வக்ஃப் ஆக்டில் டிஜிட்டல் சர்வீஸ் கொண்டு வர போகிறாங்க. டிஜிட்டல் சர்வீஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேட்டலைட் மூலயமா வக்ஃப் லேண்டை வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து சேட்டலைட் மூலமா அவங்க அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து பப்ளிக்கோட கிளாரிட்டிக்காகவும் அவங்க கன்ஃபியூஷன் இல்லாம இது இவங்களோட இடம் தான் சொல்லி அவங்க ப்ரூஃபோட இருக்கிறதுக்கு இவங்க வந்து டிஜிட்டல் சர்வீஸ் கொண்டு வர போறாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அன்வெரிஃபைடு கிளைம்ஸ் பேன். அன்வெரிஃபைடு கிளைம்ஸ் பேன் சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து இது வந்து எங்களோட வக்ஃப்கான இடம், நீங்க அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டீங்கன்னு சொல்லி திடீர்னு வந்து உங்ககிட்ட இருந்து அந்த நிலத்தை வந்து பறிக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது இந்த லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு அப்பீல் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்ககிட்ட இருந்து பொய் சொல்லி ஒரு நிலத்தை வந்து பறிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க வந்து சிவில் கோர்ட்ல நீங்க வந்து இந்த மாதிரி எங்க நிலத்தை பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க மேல கோர்ட்ல கேஸ் போடலாம். இப்போ இந்த இது வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ 180 டேஸ்ல வந்து கேஸை வந்து டிஸ்பியூட் பண்ணணும்னு சொல்லி இது ஒரு லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வக்ஃப் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ன்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப நாளுக்கு வந்து பெருசா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ வந்து என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 180 டேஸ்க்குள்ள அந்த கேஸை வந்து சீக்கிரமாக முடித்து க்ளோஸ் பண்ணணும். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸும் சீக்கிரமாக கிடைக்கும், டைமும் கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இந்த லா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரும் இந்த இதுக்கு லாவில் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து டெவலப் பண்ணுறக்கும் சரி, அதை வந்து மானிட்டர் பண்ணுறக்கும் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லி புது லா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதனால இந்த டாபிக் வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணுற சைடில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்ட்னால இந்தியாவுக்குள்ள இல்லீகல், அதாவது இல்லீகல் லேண்ட் கிராப்ஸ், அதாவது லீகலா ஒரு இடத்த வந்து நாங்க பறிக்கிறத ஸ்டாப் பண்ணணும், ஒரு கிளியரான டிரான்ஸ்பரன்சி வரும், அப்புறம் இந்த பப்ளிக்கும் வாக் போர்டுக்குமே ஒரு கிளாரிட்டிக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சப்போர்ட்டர் சைட்ல இருந்து சொல்றாங்க. இதே அப்போஸ் பண்ற சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃப் போர்டோட பவர் வந்து போயிடும், அதாவது அது கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க, வக்ஃப் எங்களுக்குன்னு சொல்லி கண்ட்ரோல்ல இருக்கிறது வந்து
இப்ப கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதே மாதிரி அதை வந்து அப்படியே ப்ராப்பரா மானிட்டர் பண்ணலனா அந்த இடம்லாம் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இத அப்போஸ் பண்ற சைடு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எபிசோட்ல வந்து நம்ம பார்த்தது வந்து என்னதுன்னா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் 2025ல லாக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த எபிசோட்ல பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோட்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா அடுத்த எபிசோட்ல வந்து இதோட ரியல் கேஸ் ஸ்டடி, எந்த மாதிரி லேண்ட்ஸ் எல்லாம் வக்ஃப்னு சொல்லி கிளைம் பண்றாங்க, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இருப்பாங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம். Until then, Tata, take care and bye from Tarun TK.